ஹலோ கைஸ். ஸோ லன்ச் ஃபார் 2 பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் ரைஸ் தான் வச்சேன். ஒரு அடுப்பில் ரைஸும் இன்னொரு அடுப்பில் நான் பருப்பும் வேக போட்டுட்டேன். நான் பருப்புன்னு சொல்லும்போது அதாவது சிறு பருப்பும் துவரம் பருப்பும் ரெண்டும் கலந்து நான் யூஸ் பண்ணேன். நான் அது பொங்கி வரும்போது அந்த ஒயிட் கலர் இருக்கும் இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அதனால் நிறைய கால் வலி முட்டு வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் யூஸ்வலாகவே அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். அண்ட் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இந்த ரெண்டையுமே நான் அதில் சேர்த்து ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த சைடு பை சைடு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் கட் பண்ணிகிட்ருந்தேன். சரிங்களா? பச்சை மிளகா இதுவுமே வேணும். ஸோ வெள்ளைப்பூடு, நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அப்படிங்கிறனால முருங்கைக்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சைடு பை சைடு இது வெந்துட்டான்னு பார்த்துட்ருந்தேன் சோறு. அண்ட் அந்த பருப்பு வெந்துட்டா அப்படிங்கிறனால நான் வெங்காயம், தக்காளி அதாவது என்னென்ன வெட்டி வச்சுருந்தேனோ எல்லாத்தையுமே ஒரே குக்கரில் போட்டுட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் முருங்கைக்காய் இது எல்லாம் சேர்த்து ஒரு விசில் வைக்கணும். ஒரே ஒரு விசில். ஓகேங்களா? ஸோ ஒரு விசிலுக்கு அப்புறம் நான் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். அதனால் நான் வத்தப்பொடி அதாவது ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதுவும் ஹோம்மேட் சாம்பார் மசாலா இதுதான் நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு 3 விசிலுக்கு இதை விட்டுறோம். ஆல்சோ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சாரி. ஸோ அது 3 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கணும். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் நல்லா சூடாகும்போது கடுகு, ஜீரகம் இந்த ரெண்டையுமே நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ இது நல்லா வெடித்து வரும்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஆல்ரெடி பூண்டு சேர்த்துட்டோம். அதனால் நான் தாளிப்புக்காக சும்மா நல்ல மணத்துக்காக மட்டும் 2 பூண்டை நான் இடித்து சேர்த்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம இப்போது அந்த சாம்பாரை இதில் கொட்டிடலாம். புளி தண்ணி, ஸோ புளியை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இதுக்கிடையில் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த கொதிக்கிற டைமில் நம்ம போட்டு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் மேட்ச் ஆகிடும். ஸோ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் ஒரு கொத்து கைப்பொடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அவ்வளோதான், க்ளோஸ். சாம்பார் ரெடி. அண்ட் சைடு பை சைடு சோறும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சோறு சாம்பார் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.